அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி இருப்பதாக பகீர் தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இபிஎஸ் மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்து வந்ததா சொல்லப்படக்கூடிய இந்த சூழல்ல 5ஆம் தேதி தொண்டர்கள் மத்தியில மனம் திறந்து பேச இருப்பதா சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் அப்படின்னா அதிமுகவிலிருந்து விலக போவதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலக வாய்ப்பு இருக்கா? அப்படி விலகினார்னா அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கும்? முதலில் காலை வணக்கம் உங்களுக்கு சார். நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு போலி இது காமிச்சு அவர் டெல்லிக்கு போனதாக போர்டிங் பாஸை காமிச்சு டெல்லியில் போய் அமித்ஷா சந்திச்சதாக எல்லாம் பொய்யான தகவல்ன்ற முதல்ல பொய்யான தகவல்னு சொன்னது புகழேந்தி. இது இந்த ட்ரெயின் எக்மோரையும் சென்ட்ரலையும் தாண்டாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை ரொம்ப பெருசு பண்ணி செய்திகள்லாம் வந்தது. ஏதோ அடிப்படையில் இந்த நம்பிக்கையை ஸ்ட்ராங் சோர்ஸ் சொன்னதா வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவர் கட்சி விட்டையெல்லாம் போக மாட்டார். அம்மாவோட தலைவரோட இருந்தவர். அதனால ஏடிஎம்கே விட்டு விலகுகிறார் என்பதெல்லாம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், நம்ப மாட்டேன். ஆனால் எதுவுமே 5ஆம் தேதி நடக்காது நீங்க எதிர்பார்க்க மாதிரி. அவர் என்ன சொல்லுவார், இந்த கட்சியில் நீண்ட நாட்கள் நான் இருந்தேன், தலைவரோடு இருந்தேன், அம்மாவோடு இருந்தேன், நான் கட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், பொதுச் செயலாளர் சொல்றது கேட்பேன், வேற வழி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறாரு. ஏன் இவ்வளவு நாள் மனம் திறக்கல? அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் அத்திக்கடவு அவினாசி திட்டத்துல தூக்கி எறிந்து நடந்த விழாவை புறக்கணித்தவர் அதற்கு பின்னால் பொறுமையாக இருப்பதற்கு என்ன காரணம்? திரும்பவும் எடப்பாடியிடம் போய் சேர்ந்து விட்டேன் பழனிசாமியிடம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? அப்பப்ப நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டால் கூட அதில் அவர் நிரந்தரமாக இருக்க மாட்டார் என்பது எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சி சேனலுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், ஒன்றும் நடக்காது 5ஆம் தேதி. எல்லோரும் ஏமாந்து போகிறீர்கள். அன்னைக்கு அவர் என்ன பண்ணுவார், பிரஸ் எல்லாம் கூட்டி நான் சொன்னதை சொல்லி, கட்சிக்கு நான் விசுவாசமானவன், நான் பொதுச் செயலாளர் சொல்லுக்கு கட்டுப்படுவேன், என்னை பற்றி தவறான அறிக்கைகள் செய்திகள் எல்லாம் வருது, இதையே சொல்லி அவர் காலம் கடத்துவாரே தவிர அவர் ஒரு நிரந்தர முடிவுக்கு வருபவர் அல்ல. மிகவும் அமைதியானவர், நல்லவர், வல்லவர் அல்ல. இதை சில ஊடகங்களை பெரிதுபடுத்தி பார்க்கிறது. ஏதோ பண்ண போறாரு 5ஆம் தேதி அண்ணன் செங்கோட்டையன் சொல்லி. அவரோடு நான் பழகியவன். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், அவர் கட்சியில் இருந்தா வெளியிலையும் போக மாட்டாரு, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பாரு. ஏதோ ஒரு மனக்கு கசப்ப சொல்லிட்டு ஒரு பிரஸுக்கு பிரஸுக்கு செய்தியாளர்கள் மத்தியில் அப்படியே பேசப்பட வேண்டும் என்பதற்காக இது ஒரு நாடகம். 5ஆம் தேதி எதுவும் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, நடக்காது. அவர் கட்சியை விட்டெல்லாம் வரமாட்டார். ஏனென்று கேட்டால் நான் உண்மையை பேசுபவன், நான் சரியாக காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அதை நம்ப வேண்டாம் என்பதுதான் எனது அன்பான வேண்டுகோள். அதை அவர் செய்தால் நான் வரவேற்கிறேன். அவர் பழனிசாமி எதிர்த்து நின்றால் முதல் ஆளாக புகழேந்தி வரவேற்பேன். எல்லோரும் ஒருங்கிணைந்து போராட அவரும் தயாராகிவிட்டார் என்ற நல்ல செய்தி வறுமையானால் அதை பாராட்டுகின்ற மனப்பக்குவம் படைத்தவன் அவர். எனது அண்ணன் போல ஒரு காலத்தில் இருந்தவர், இப்பொழுதும் இருப்பவர். ஆகவே சப்போட்டா தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. பழம் நான் சப்போட்டா கூடையா வாங்கிட்டு போய் அவருக்கு கொடுப்பேன். ஆகவே நான் சப்போர்ட்டாக இருப்பவன். ஆனால் அவர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லவே இல்லை. சரி, நீங்க சொன்ன மாதிரி நீங்க அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நாங்க புரிஞ்சுக்கிறோம். பட் ஆனா ஒருவேளை நீங்க சொன்னதுல இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருந்தீங்க, செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து விலக மாட்டாரு, ஆனா இபிஎஸ்ஐ எதிர்த்து நின்னா நான் முதல் ஆளா வரவேற்பேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இந்த கருத்து நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதற்கு பின்னாடியும் கூட ஓபிஎஸ் பிளஸ் தினகரன் பிளஸ் செங்கோட்டையன் ஒரு அதிமுகவை ஒரு அண்டர் ஒன் ரூஃப் யுனைடடா கொண்டு வரதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறாரோ அப்படிங்கறத இந்த மெசேஜ் மூலமா புரிஞ்சுக்கலாமா? இந்த ஒருங்கிணைப்பில் நானும் திரு ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள்லாம் இணைந்துதான் ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்தோம். அதில் அந்த 3 பேரை கூப்பிட்டுட்டோம். 2 பேர் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். இப்போ ஓபிஎஸ் இப்பதான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அண்ணன் ஓபிஎஸ் வெளியிலே வந்திருக்கிறார். தினகரன் தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் ஒரு 1 ஹவர் இப்போ தேர்தல் நேரத்தில் பேசலான்றாரு.
எல்லாரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று ஒரு ஒப்பாரியை நீண்ட காலமாக வைத்துக்கொண்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கின்ற சசிகலாவையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிதான் சூழ்நிலை. ஆகவே எல்லோரும் சேர வேண்டும். எடப்பாடி இப்பொழுது நம்ம ஆம்புலன்ஸ் எடப்பாடியினுடைய அகம்பாவத்தை, அரசியல் அகம்பாவத்தை நீங்கள் ஒடுக்க வேண்டும், குறைக்க வேண்டும் என்று சொன்னால், செங்கோட்டையான் வெளியில வந்து போராடுவார் என்று சொன்னால் அது வரவேற்க ஒன்று செய்வாரா? நீங்க ஏற்கனவே அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் நீங்க தூக்கி எறிஞ்ச பின்னாடி அதற்கு வித்திட்டு அவிநாசி கடவு திட்டத்துக்கு வித்திட்டு அம்மா இல்லைன்னு ஸ்டேஜில் போகாதவர் அந்த நிலைப்பாட்டில் நின்று இருக்கணும் இல்லையா? நிக்கலையா? அவரு திரும்பி ஷேக்கிட்டார் பாருங்க. ஆக அவருடைய குணம் அப்படி, குணாதிசயம் அப்படி. ஆகவே அவர் இப்ப இன்னைக்கு பேசிட்டார், 5ஆம் தேதி பரபரப்பா இருக்கணுன்றதுக்காக ஒன்றை சொல்லிட்டார். ஆனால் அவர் வெளியிலே வந்தால் எல்லோரும் ஒருங்கிணைவதிலே நீங்கள் கேட்ட கேள்வியிலே தவறே இல்லை. எல்லோரும் ஒருங்கிணைந்து நின்றால்தான் பழனிசாமி ஒற்றுமைக்கு வருவார். இந்த பிரிவினை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரி, பழனிசாமிக்கும் சரி சாதகமாக இருக்கிறது. சார், நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுடைய கருத்து எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சியினுடைய தலைமை யார்கிட்ட இருக்கு, அவங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு, அதை தானே தொண்டர்கள் பிரதிபலிப்பாங்க, அதை தானே தொண்டர்கள் ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் எனது வழக்கில் நம்ம தொலைக்காட்சியில் கூட நேற்றைய தினம் வந்திருக்கிறது. மாயவலை பின்னப்பட்டிருக்கிறது. எந்த தேர்தல் ஆணையம் பழனிசாமியை பொதுச் செயலாளர் என்று எங்கே சொல்லி இருக்கிறது? அப்படி சொல்லி இருந்தால் நான் அரசியலை விட்டு விலகி விடுகிறேன். இனி அரசியல் பேச மாட்டேன். எந்த இடத்திலும் அந்த சிவில் சூட் முடியாமல் அவரை பொதுச் செயலாளராக ஏற்க முடியாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்து. அதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அதுதான் நடைமுறையில் இருக்கிறது. அவரே பொதுச் செயலாளர் என்று ஊடகங்களையும் மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றி வருகிறார். அவரிடத்திலே கட்சி அலுவலகம் இதெல்லாம் இருப்பது போல அவர் காட்டிக் கொள்கிறார். அதெல்லாம் அலுவலகம் ஒண்ணுதான் தீர்ப்புல வந்தது. ஆனால் தொண்டர்களோ மக்களோ வாக்குகளோ எதுவுமே பழனிசாமி இடத்தில் இல்லை. தொடர் தோல்விகள் தான். அதனால்தான் நேற்றைக்கு கூட நெல்லை ரயில் நிலையத்தில் நான் செய்தியாளர்கள் மத்தியிலே சொன்னேன், வருகின்ற தேர்தலில் சீமானுக்கும் அவருக்கும் தான் போட்டி. அதிலே கூட அவர் தோற்று போய் இப்படியே ஒற்றுமை இல்லாமல் போனால் 4வது இடத்திற்கு சென்று விடுவார் என்று சொல்லி இருக்கிறேன். இப்ப செங்கோட்டையன் மறுபடியும் 5ஆம் தேதி சொதப்பி குழப்பி மறுபடியும் அவர் கூடயே போனார்னா நிச்சயமாக 7 முறை வென்றவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த முறை தோற்று போய் விடுவார். டெபாசிட்டில் திணற வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அதுதான் கட்சியினுடைய நிலை என்பதை அண்ணன் செங்கோட்டையன் உணர வேண்டும். நன்றி திரு புகழ். இந்த இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.